மீனா. ஆ சொல்லுங்க. என்ன மீனா நீ? நான் வந்து என்ன கூப்பிட்டு இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. எனக்கு ஏதாவது குழப்பம் வந்தாலே நீ தான் தீர்த்து வைப்ப. இப்ப நீயே குழப்பமா இருக்கேன்னு சொல்றியே, என்ன விஷயம்? இல்லங்க, அந்த சாமியார் அம்மா சொன்னதை நம்புறதா நம்ப வேண்டாமான்னு தெரியலங்க. இதுல என்ன மீனா குழப்பம்? நம்பாத. அது சாமியாரே இல்ல, ஃப்ராடு பொம்பளை. அதாங்க எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பம் தானே? பல குழப்பம் இருந்தா தான் அதுக்கு தீர்வு கிடைக்காது. இதுல ஒரே குழப்பம் தானே? அந்த பொம்பளை சொன்ன எதையும் நம்பாம விட்டு குழப்பம்லாம் போயிடும். இதெல்லாம் நல்லா டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுங்க. ஏன்? அதாங்க அவங்க மாமாவை பத்தி சொன்னதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மீனா, இப்போ உன்னை பத்தி என்கிட்ட கேட்டா நான் எல்லாத்தையும் விட்டு வைப்பனா? அதுக்காக நான் உடனே சாமியார் ஆயிடுவேனா? ஏங்க, உங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல நடந்தது, நம்ம கல்யாணம் எப்படி நினைச்சாங்களா வெளில விசாரிச்சா யாரு வேணாலும் ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க. நீ இதை போய் எதுக்கு இவ்வளவு சீரியஸா வச்சுட்டு இருக்கிற? அந்த மாதிரி நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் எங்கேயும் நல்லா விசாரிச்சுட்டு வந்து சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது ஃப்ராடா இருக்கும் மீனா. ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி சக்தி எல்லாம் இருந்தா? அட போ மீனா, நீ வேற. அப்படி எல்லாம் நடக்கிற விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்ல முடியும்னா இங்க நடக்கிற பாதி பிரச்சனையை வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம்ல. அது தெரியாம தான் எல்லாரும் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது கடவுளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க. ஆனா அந்த அம்மா வேற எதை பத்தி சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தா கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா மாமாவை பத்தி அப்படி சொல்லிட்டாங்களேங்க. மாமா நல்லா இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. ஏன்னா என் அப்பா நல்லா இருக்குன்னு நினைக்கிறல, அது போதும். அப்பா நல்லா இருப்பாரு. நம்ம எண்ணும் போலதான் மீனா நம்ம வாழ்க்கையும். நம்ம நல்லதே நினைச்சா நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ கவலைப்படாம வேலையை மட்டும் பாரு. நீ இதே யோசிச்சிருந்தே அப்புறம் குழப்பமா தான் இருக்கும். எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? என்னடா வந்தவங்க என் தலையில இடி இறக்கிட்டு போயிட்டாங்க. உன் அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? அதாம்மா நானும் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். அந்த அம்மா சாதாரண ஆள் இல்ல, எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாங்களே. அவங்க சொல்றது நம்ம கேட்காம போனோம்னா அப்ப நம்ம தப்பாயிடுச்சுன்னா? டேய், உன் வாயை வச்சு சும்மா இருடா. நானே இங்க பயத்துல உட்காந்துருக்கேன், நீ எதையா சொல்லி பயமுறுத்தாத. சரிம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா. இந்த அம்மா ஒரு நாள் என் ஷோப்புக்கு வந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ண விஷயத்தை பத்தி சொன்னாங்க. என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சரியா சொன்னாங்க. கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, அதைத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. என்னடா, அங்கேயும் வந்து என் தாலிக்கு ஆபத்து வரும்னு சொன்னாங்களா? அது இல்லம்மா,